நவீன உலக நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் வீட்டில் 2 மாடு இருந்தால் போதும், 4 பேர் உள்ள ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாள் முழுக்க ஃப்ரீயாக கேஸ் கிடச்சி, அதே மாதிரி உங்கள் மாடி தோட்டத்துக்கோ இல்லை உங்கள் தோட்டத்துக்கோ இயற்கை உரம் கிடச்சா எப்படி இருக்கும்? வாங்க கிரீன் கனெக்டில் மிஸ்ஸஸ் ஹரிணியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு. வணக்கம் மேடம். வணக்கம் சார். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு லைஃப் ஃபுல்லாக ஃப்ரீ கேஸ் கிடச்சா எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேம், அதுக்கு முன்னாடி உங்களை பற்றியும் கிரீன் கனெக்ட் பற்றியும் ஒரு சில வரிகள். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிணி. நான் கிரீன் கனெக்டில் சிஇஓ இருக்கேன். ஸோ நாங்கள் வந்து ஒரு 13 இயர்ஸாக வந்து பயோகேஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு ப்ராஜெக்ட், கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா ஃபார்மிங் பேஸ்டு, அதில் வந்து இன்னும் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரத்யேகமான மாடல் வந்து ஃபார்மர்ஸ்க்காக நம்ம மெயினாக டிசைன் பண்ணியிருக்கோம் சார். ஸோ கிரீன் கனெக்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் உபயோகிக்கிற 2 கிலோ மாடல்னு சொல்லுவோம். ஸோ வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு 2 கிலோ வரைக்கும் வேஸ்ட் வரும். ஸோ அந்த மாடல்ல இருந்து கமர்ஷியலாக, அதாவது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸு, கார்பரேட்ஸ் அந்த லெவலில் இருக்க 5 டன் ஒரு நாளைக்கு கிடைக்கிற வேஸ்ட் வரைக்குமே ட்ரீட் பண்ணுற பயோகேஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்ம நிறைய கம்பெனிஸ் கூட டைப் பண்ணி சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் ஃபார்மிங்க்கு அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். ஓகே, கிரேட் மேம். இப்போ இந்த மாடலை பற்றி பர்டிகுலராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்மர் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, அவங்க என்ன ரெக்யர்மெண்ட் கேட்டாங்க, இது எப்படி பண்ணி கொடுத்துருக்கீங்க சொல்ல முடியுங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பயோகேஸ் இல்லை சார். நம்ம ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம போட்டு கொடுத்தோம். ஸோ 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம அந்த பலூன் மாடலில் போட்டு கொடுத்தோம். ஸோ பலூன் மாடல் பார்த்தீங்கன்னா அகெயின் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். காஸ்ட் வைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராடன்ஸ் பிரச்சனை, அதாவது எலி தொல்லைகள் அந்த மாதிரி இருக்கும். ஓட்டை விழுந்துரும், வெயிலில் அவ்வளோ தாங்காது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும், லைஃப் வராது. ஸோ அதை அட்ரஸ் பண்ணி மறுபடியும் நாங்கள் வந்து இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தோம். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி மாடல்னு சொல்லுவோம். அதாவது ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ் பிளாஸ்டிக், இந்த போட்டெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மெட்டீரியலில் வந்து இந்த பிளான்ட் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இதோட லைஃப் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து இருக்கும். ப்ரெஷர் வந்து நல்லா கிடைக்கும் இவங்களுக்கு. ஸோ பலூன் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து டயர் வைப்போம், வெயிட் வைப்போம், இல்லை ஏதாவது பூஸ்டர் பம்ப் மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு ப்ரெஷர் நல்லா கிடைக்கும். பட் இதில் வந்து இன்பில்ட்டாகவே ப்ரெஷர் கிடைக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி காம்பேக்டாக இருக்கும். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரம் இருக்கும். ஒரு 10 அடி டெப்த்துக்கு 10 அடி அகலத்துக்கு வந்து டேங்க்கு கட்டி எம்எஸ் ட்ரம் வந்து மேலே கீழே ஏறி இறங்குற மாதிரி மாடல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாடல்லாம் வந்து தாண்டி இதோட அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஒரு 6 அடி பிட் எடுத்தால் போதும், இது வந்து அழகாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ காம்பேக்ட்னஸ் வந்து இதோட இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதாவது எல்பிஜிக்கு ஈக்குவலான டைமிங்லேயே நம்ம வந்து பயோகேஸில் குக் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி எலக்ட்ரிக்கல் சப்ளை. பயோகேஸில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது சார். ஸோ நான் சொன்ன மாதிரி முன்னாடி பலூன் மாடல் போட்டோம். அதே மாதிரி வந்து ஃப்ளோட்டிங் டோம் மாடல் இருக்குது. இன்னொன்று வந்து ஃபுல்லாகவே சிவில் மாடல், உள்ள மண்ணுக்குள்ளே புதஞ்ச சிவில் மாடல்லாம் இருக்குது. எல்லாத்துக்குமே சேர்த்து காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அந்த சைஸுக்கும் இந்த சைஸும் கம்பேர் பண்ணுறப்போ அதோட காஸ்ட்டை விட இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு டபுள் டைம் கம்மியாக ஆகிடும். இந்த பயோகேஸ் பிளான்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி ஒருத்தங்க சாணத்தை அள்ளி போட்டு கரைச்சி விட்டு எப்படி கேஸ் எடுக்கிறாங்கன்ற ப்ராசஸ் எங்களுக்கு காட்ட முடியுங்களா? கண்டிப்பாக சார், பார்க்கலாம் சார். இது வந்து மாட்டு தொழுவத்துக்கு பின்னாடியே வைக்கிறதுனால இவங்க இங்கேயே கலெக்ட் பண்ணி கரைச்சி இப்படியே ஊற்றிடலாம். அவங்களுக்கு எந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக தேவையோ, எந்த ஹைட்டில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இனிஷியலாகவே பைப்பிங் ஃபிட் பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கரைச்சி ஊற்றிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பக்கமாகவே நம்ம வந்து பைப் வச்சு கொடுத்துட்டோம். ஸோ அங்கே கலெக்ட் பண்ணி இங்கே கரைச்சி ஊற்றிட்டாங்க. ஸோ இது ஊற்றுனதுக்கப்புறம் என்ன ஆகுனா 4 ஹவர்ஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து கேஸ் ஜென்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஊற்றினோடனே அவங்க வந்து இது வழியாக ஸ்லரி கலெக்ட் பண்ணிக்கலாம். ஊற்றினோடனே கேஸ் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்லரி கலெக்ட் பண்ணோம். இல்லை ஸ்லரி கலெக்ட் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னாலுமே இந்த ஓவர்ஃப்ளோ பைப் வழியாக தானாகவே வந்து ஸ்லரி வெளியே வந்துடும். ஊற்றிட்டு 4 ஹவர்ஸ்லேருந்தே உங்களுக்கு கேஸ் ஜென்ரேஷன் வந்துடும். இப்போ வந்து கேஸ் ஒரு 75%, ஆல்மோஸ்ட் 80% கேஸ் ஃபுல்லாக இருக்குது. பலூனில் வந்து நல்லா பலூன் ஏர் நிற்க தெரியும். இங்கே வந்து கேஸ் எங்கே தான் ஸ்டோரேஜ் ஆகும்? இன்டர்னலாக ஒரு சேம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே வந்து கேஸ் ஸ்டோரேஜ் ஆகிடும். கேஸ் ஃபுல்லாக இருக்கா பாதி இருக்கா அப்படிங்கிறது வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து கேஸ் ஃபுல்லாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்றது தெரிஞ்சிடும். கேஸ் முன்னாடி பலூனில் வந்து உங்களுக்கு உப்பலாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளோட்டிங் டோ மாடல்லாம் மேலே கீழே இருக்கும். இந்த மாடலில் வந்து இது வழியாக பார்த்தோன்னா இப்போ இங்கே இந்த ஓவர்ஃப்ளோ பைப் இருக்கும். ஓவர்ஃப்ளோ பைப் வந்து டச் ஆகி வெளியே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா கேஸ் வந்து ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். அது அதே மாதிரி 3 லெவல் கொடுத்துருக்கோம். 3 லெவலில் வந்து உங்களுக்கு அந்த இது வழியாக பார்த்தோன்னா உங்களுக்கு ஹாஃப் இருக்கா, எம்டியா, ஃபுல்லா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் ஆல்மோஸ்ட் வந்து 90% கேஸ் வந்து இருக்கு. மேம், இப்போ வந்து கேஸ் ஃபுல்லாக இருக்குது, ஒருவேளை நம்ம கேஸ் யூசேஜ் இல்லை அப்படின்னா என்ன சேஃப்டி மெக்கானிசம் கொடுத்துருக்கோம்? ஆக்சுவலாகவே இந்த பிளான்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் மெக்கானிசமில் தான்
தான் ஒர்க் ஆகுது. ஸோ கேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸஸ் கேஸ் வந்து உள்ளே இருந்தே வெளியே வந்து பபிள்ஸாக வெளியே வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரியான டெக்னாலஜி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உரம் மாதிரி உங்களுக்கு தெரியும். நல்ல பபிள்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த ஏரேஷன் பாக்டீரியாலாம் நல்லா ஒர்க் பண்ணி உங்களுக்கு நல்ல மக்குன உரம் வந்து இப்போ ஓவர்ஃப்ளோ வழியாக வெளியே வரும் உங்களுக்கு கேஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு உரம். இது நல்லா தோட்டத்துக்கு மாடி தோட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க இருந்து டியூப் கொடுத்துருக்கீங்க. இது எப்படி எத்தனை பர்னர் கொடுத்துருக்கீங்க, உள்ள எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம வந்து பைப்லைன், அவுட்லெட் பைப்லைன், இதுதான் கேஸ் சேம்பர். இது வந்து உங்களுக்கு தெரியாது, இது மட்டும் தான் தெரியும். இதுல இருந்து நம்ம பைப்லைன் வந்து நம்ம 25 மீட்டர்ஸ் வரைக்கும் பைப்லைன் கொடுக்குறோம். அந்த பைப்லைன் வழியா வந்து உள்ள வந்து நம்ம டபுள் பர்னர் ஸ்டவ்வோ, இவங்க வந்து நம்ம கிட்ட கமர்ஷியல் பர்னர் மாதிரி கேட்டுக்கிட்டாங்க, ஏன்னா பெரிய பாத்திரம் வச்சு சமைக்கிறதுனால. ஸோ இவங்களுக்கு ஒரு கமர்ஷியல் பர்னரும் ஒரு சிங்கிள் பர்னர் ஸ்டவ்வும் கொடுத்துருக்கோம். அதர்வைஸ் இது வந்து வீட்டுக்கு அப்படின்னா நம்ம டபுள் பர்னர் ஸ்டவ் வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ டபுள் பர்னர் ஸ்டவ்வில் ஒரு 4 ஹவர்ஸ் மினிமம் வந்து உங்களுக்கு கேஸ் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் மீடியா ஃபில்டர் சார். பயோகேஸில் வந்து பயோகேஸ்னால் ஒரு கேஸ் மட்டும் இல்லை, பயோகேஸில் வந்து மிக்சர் ஆஃப் கேஸ் இருக்கும். அதில் வந்து மீத்தேன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், ட்ரேசஸ் ஆஃப் வாட்டர், H2S எல்லாம் இருக்கும். ஸோ H2S வந்து சுவாசிக்கிறது வந்து ரொம்ப கேடான ஒரு விஷயம். ஸோ H2S வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஸ்க்ரப்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயன் ஸ்க்ரப்பிங், அதாவது அயன் தூள், H2S வந்து துருப்பிடிக்கிற தன்மை உள்ளது இல்லைங்களா. ஸோ அந்த அயன் மேலே படுறப்ப H2S வந்து அந்த இடத்துல கேப்சர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபில்டர் ஆகி உங்களுக்கு உள்ளே போகிறப்போ யூஸ் பண்ணுறப்போ கேஸ் ஸ்மெல் எதுவும் வராது உங்களுக்கு. ஸோ நம்ம என்ன வீட்டுக்குள்ளே போகல, பிளான்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கோம். ஸோ மாட்டு தொழுவத்துக்கு பக்கத்துலேயே வந்து இவங்க ஒரு கமர்ஷியல் பர்னர் மாதிரி கேட்டிருந்தாங்க. எதுக்குன்னா மாட்டுக்கு சாப்பாடு வைக்கிறது, அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு வடிக்கிறாங்க, பெரிய பாத்திரத்தில் வடிக்கிறதுனால கொஞ்சம் பெரிய ஸ்டவ்வாக கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கனெக்ஷனாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு கிச்சனுக்கு போகுது, இந்த கனெக்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே, வீட்டுக்குள்ள பார்த்துட்டாங்களா? வீட்டுக்குள்ள பார்த்துடலாம். இப்போ நம்ம வெளியே ஒரு கனெக்ஷன் பார்த்தோம், வெளியே இன்னொரு கனெக்ஷன் பார்த்தீங்களா, இது வழியாக உள்ளே வருது. ஸோ இவங்க கேட்ட மாதிரி ஒரு சிங்கிள் பர்னர் ஸ்டவ் கொடுத்துருக்கோம். பக்கத்தில் இவங்க எல்பிஜி இந்த இது யூஸ் பண்ணி முடிச்சுட்டு கேஸ் தீர்ந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு எல்பிஜியும் பக்கத்தில் வச்சிருக்காங்க. ஜென்ரலாக எல்பிஜி வந்து நம்ம லைட்டரில் பற்றுவோம், பட் பயோகேஸ் வந்து நம்ம லைட்டரில் பற்ற முடியாது, மேட்ச் பாக்ஸில் தான் பற்ற வைக்க முடியும். ஏன்னா இதோட இக்னிஷன் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 750 to 800 டிகிரி செல்சியஸில் தான் இது இக்னைட் ஆகும். வேறு எல்பிஜி வந்து ஒரு 450 டிகிரி செல்சியஸில் இக்னைட் ஆகிடும். ஸோ அதனால் இது வந்து ஒரு அட்வான்ஸ்டாக சேஃப்டி ஃபீச்சர்னாலே நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு சின்ன ஸ்பார்க்லலாம் கேஸ் லீக்கேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்காது. வேற எல்பிஜி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பார்க், எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் இருந்தாலுமே லீக்கேஜ் இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ப்ராப்ளம். அதே மாதிரி பயோகேஸ் வந்து லைட்டர் தென் ஏர்னால உங்களுக்கு எஸ்கேப் ஆனாலும் வெளியே லீக்கேஜ் ஆனாலும் சீக்கிரமா மேல் நோக்கி போயிடும். வேற எல்பிஜி வந்து உங்களுக்கு கீழே தங்கிடும். அதனால நம்ம கதவு திறந்து விடணும். நான் ரீசெண்டாக வந்து இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலில் பார்த்துருந்தேன், சையத் ப்ரோ சொல்லியிருந்தாரு எல்பிஜியும் பயோகேஸும் ஒரே அளவில் எஃபிஷியன்ஸாக ஒர்க் ஆகாது, எல்பிஜி தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பால் பொங்கதாக இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும், பயோகேஸ் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காதுன்ற சொல்லியிருந்தாரு. ஸோ உங்கள் கிரீன் கனெக்ட் அதுக்கான ஒரு சொல்யூஷன், அதுக்கு உங்களோட ஆன்சர் என்ன? ஸோ நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சார். அவர் கம்பேர் பண்ண மாதிரி எல்பிஜியை விட பயோகேஸோட கெலரிஃபிக் வேல்யூ வந்து 50% வந்து கம்மியாக தான் இருக்கும். எல்பிஜியோட கெலரிஃபிக் வேல்யூ வந்து 12,000 கிலோ ஜூல்ஸ் இருக்குது. வேறஸ் பயோகேஸோட கெலரிஃபிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6,000 கிலோ ஜூல்ஸ் தான். பட் இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் வேர்ல்டில் வந்து நம்ம அதே அளவுக்கு வந்து எஃபிஷியன்சி கொடுத்தோன்னா மக்கள் வந்து அது விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து எங்களோட ப்ராடக்ட்டில் வந்து நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி டெக்னாலஜி வைஸ் வந்து ஸ்டவ்வில் அப்புறம் எங்கள் பிளான்ட்லேயே வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பில்ட் ஆகிற மாதிரியும் ஹீட் வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/2 லிட்டர் பால் எல்பிஜியில் காய்ச்சிரும், பயோகேஸில் காய்ச்சிரும் அப்படின்னா இதில் வந்து 8 மினிட்ஸ் காய்ச்சது, இதில் 4 மினிட்ஸ் காய்ச்சுனா அது யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ இதுலேயும் 4 மினிட்ஸ் காய்ச்சது, இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 மினிட்ஸ் 4.5 மினிட்ஸ் காய்ச்சதுனாலும் இட் இஸ் மேட்சிங் த டெக்னாலஜி. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் சார். ஸோ இதுக்கான எவிடன்ஸ் வந்து நம்ம இப்போ நேர்லேயே பார்க்கலாம். ஓகே மேம். ஸோ நீங்கள் எல்பிஜியும் பயோகேஸும் ஒரே நேரத்தில் குக் ஆகுன்றீங்க, இப்போ பார்க்கலாங்களா? கண்டிப்பாக சார், பார்க்கலாம்.
இன்னொன்று சொல்லியிருந்தாரு, பொதுவாக ஒரு வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு 2 கிலோ வேஸ்ட்லாம் வராதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு உங்களோட ஆன்சர் மேம். சார் 2 கிலோ வேஸ்ட் மேபி அவர் நினச்சிட்டது ஏதாவது ஒரு காய்கறி கழிவு மட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்ட்டாக நினச்சிருக்கலாம். ஆனால் நாங்கள் சொல்கிற வேஸ்ட் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து க்ளீனிங் வரைக்கும் வர எல்லா டைப் ஆஃப் கிச்சன் வேஸ்ட்டும், அதாவது காய்கறி கட் பண்ணுற வேஸ்ட்டு, பழ தோள்கள், முட்டை ஓடு, டீ தூள் வேஸ்ட்டு, பால், கெட்டுப்போன பால், தயிர், முட்டை, மீதி ஆகிற சாப்பாடு, குழம்பு, ரசம், பிளேட்டில் மீதி ஆகிற அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த மாதிரி வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் கிச்சன் வேஸ்ட்டும், அதாவது இறைச்சி வேஸ்ட்டு எல்லாமே போடலாம். அரிசி வடிக்கிற கஞ்சி, அரிசி கழுவுற தண்ணி, ஸோ இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் கிச்சன் வேஸ்ட்டும் சேர்த்துனீங்கன்னா ஒரு நாளைக்கு 1/2 கிலோ வரைக்கும் ஒரு பர்சன் வேஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ 4 பேர் தாராளமாக 2 கிலோ உங்களுக்கு வேஸ்ட். வணக்கம் மேடம். வணக்கம் சார், என் பேர் யுகப்பிரியாங்க. நாங்கள் சேலம் வீராணத்துலேருந்து பேசுகிறேங்க. மேம், கிரீன் கனெக்ட்லேருந்து உங்கள் தோட்டத்தில் உங்கள் மாட்டு பண்ணைக்கு பயோகேஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பயோகேஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எத்தனை சிலிண்டர் ஆச்சுங்க? 6 சிலிண்டர் யூஸ். மேம், இப்போ பயோகேஸ் பிளான்ட் போட்டதுக்கப்புறம் இப்போ எத்தனை சிலிண்டர் வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க? சிலிண்டரே தேவைப்படாதுங்க, இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு சிலிண்டர் வச்சுருக்கோம். ஓகே, நீ உங்களுக்கு எந்த டைமில் பயோகேஸ் போடலான்னு தோணுச்சு? நாளுக்கு நாள் சிலிண்டர் விலை அதிகமாகிட்டே போகுது, அதனால் இந்த பயோகேஸ் போடலான்ட்டு ஒரு ஐடியா இருந்தது. பக்கத்தில் போட்டிருந்தாங்க, அவங்க ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்குன்ட்டு, அதனால் நாங்கள் ட்ரை பண்ணோம். பரவாயில்ல, இப்போ எங்களுக்கு சிலிண்டர் தேவைப்படலை. பயோகேஸ்லேருந்து வர கேஸே போதுமானதாக இருக்குது. அதை தாண்டி இந்த உரம் எப்படி இருக்கு? முன்ன இருந்த உரத்தோட இதுக்கும் இப்போ வர ஸ்லரிக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு உங்களுக்கு? முன்ன வந்து மாட்டு சாணத்தில் ஒரு இடத்துல போட்டு மக்க வச்சு அதை செடிங்களுக்கு உரமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்களா பயோகேஸ்லேருந்து மக்கி அதுவே வருது, அதையே நாங்கள் செடிக்கு வந்து உரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் விவசாயிகளுக்கு, இந்த மாதிரி ஒரு பயோகேஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணாலும் ஏதாவது பீரியாடிக்கலாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான். உங்களுக்கு வந்து டெய்லி நீங்கள் மாட்டு சாணம் உள்ளே ஃபீட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உரம் கலெக்ட் பண்ணுறீங்க, இப்போ கேஸை யூஸ் பண்ணுறீங்க. இது வந்து ரெகுலர் ஒர்க், டெய்லி நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க்கு. அதை தாண்டி என்னென்னா பைப் லைனில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயோகேஸில் வந்து மிக்சர் ஆஃப் வாட்டரும் கலந்துருக்கனால அங்கங்கே நம்ம வேல்வ் கொடுத்துருப்போம், வாட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேல்வ் கொடுத்துருப்போம். ஸோ அந்த வேல்வ் மூலயமா தண்ணி வந்து தேங்கி நின்று, அதாவது பர்னர் விட்டு விட்டு எரிஞ்சாலே நமக்கு தெரியும் தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து மாதம் ஒரு வாட்டியோ 2 மாதம் ஒரு வாட்டியோ எடுத்து விட்ற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்ன் பண்ணிட்டு இருக்கப்போ ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு, H2S ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஃபில்டர் வந்து மாற்றணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபில்டர் வந்து ஒன்றும் இல்லை, அயன் ஸ்க்ரப்பர் பக்கத்தில் இருக்க எந்த கடையில் கேட்டாலுமே நமக்கு கிடைக்கும். ஒரு 10 ரூபாய் இருக்கும் அந்த பேக்கெட். ஸோ அந்த பேக்கெட் வாங்கி நம்ம அந்த ஃபில்டரில் வந்து உள்ளே போட்டு ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வேணும்னாலும் நம்ம அமுச்சு விடுவோம் சார். ஸோ இவ்வளோ தான் இதோட மெயின்டெனன்ஸ், பெருசாக எந்த மெயின்டெனன்ஸும் நமக்கு கிடையாது. மேம், இந்த மாதிரி ஒரு செட்டப் ஒரு விவசாயி போடணும்னா குறைந்தபட்சம் எத்தனை மாடு வச்சிருக்கணும், அதிகபட்சம் எத்தனை மாடு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ ஒரு மாடுல இருந்தே நம்ம சைஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஒரு மாடு வச்சிருந்தாலும் அதுக்கு தகுந்த சைஸ் பண்றோம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2 மாட்டு சாணத்துலேருந்து 4 மாட்டு சாணம் வரைக்கும் இந்த மாடல் யூஸ் பண்ணலாம். ஸோ 2 மாட்டு சாணம்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலிக்கு தேவையான எல்லா கேஸும் கிடைச்சிடும். 4 மாடு இருந்துச்சுன்னா 2 சிலிண்டர் வரைக்கும் மாதம் நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் இந்த பிளான்ட்ல இருந்து. ஸோ இந்த பிளான்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இந்த சைஸ் பிளான்ட் வந்து நம்ம எங்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் இருக்குது, சின்ன ஹாஸ்டல் இருக்குது, அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ் இருக்குது, டீ கடை இருக்குது அப்படின்னா அவங்க இடத்துல வர ஃபுட் வேஸ்ட்டுக்கும் நம்ம இந்த பிளான்ட் போட்டுக்கலாம். ஸோ ஃபுட் வேஸ்ட்னா இதில் ஒரு 25 கிலோ வரைக்கும் ஃபுட் வேஸ்ட் போட்டு அவங்களுமே கம்ப்ளீட்டாக சிலிண்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டு அந்த மாதிரியான இதுக்குமே போகலாம். இப்போ நான் சொன்ன செக்டார்ஸ் இல்லாமல் இப்போ காலேஜஸ்லாம் இருக்காங்களா, அவங்களோட NAC அக்ரிடிஷனுக்காக வந்து பயோகேஸ் பிளான்ட் வந்து ரொம்ப கம்பல்சரியாக போடணுன்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்க கேம்பஸ்குள்ளே வந்து 0 வேஸ்ட் ஜென்ரேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்காகவும் நம்ம வந்து மாடல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாடலும் சூட் ஆகும், மற்ற மாடல்ஸும் நம்ம அவங்களுக்கு சூட் ஆகிற மாடல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அங்கேயுமே வந்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நாங்கள் வந்து நிறைய கார்ப்பரேட்ஸ் கூட ஒர்க் பண்ணி நிறைய NGOs கூடயும் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு NGOs வந்து ஃபண்டிங் வச்சுருக்கீங்க, ஃபார்மர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார்மர்ஸ்க்கு நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ரைஸிங் வந்து கம்மி பண்ணி இன்னும் நிறைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து இது பெனிஃபிட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த பயோகேஸ் செட்டப் பார்த்துங்க போட்டுக்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரு விவசாய இடத்துல என்னென்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்கணும், என்னென்ன அவங்க தான் சிவில் ஒர்க் பண்ணி தரணுங்களா, நீங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒர்க்கும் பண்ணி போட்டு கொடுத்துருவீங்களா? ஸோ எங்களோட ரெக்வஸ்ட் என்னன்னா, அவங்க ஒரு பிட்டு மட்டும் எடுக்கணும் சார். 8க்கு 4 அடி டெப்த்தில் 8 அடிக்கு அகலத்தில் வந்து ஒரு பிட்டு மட்டும் எடுத்துடணும். ஸோ பிட்டை எடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக செட்டப் பண்ணி ஸ்டவ் வரைக்கும் கனெக்ஷன் எடுத்து கொடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இந்த கிட்டு கூட மொத்தமாக என்னெல்லாம் நீங்கள் தருவீங்க அஸ் அ கம்பெனியாக, இது என்னெல்லாம் வரும்? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்துடும் சார். 25 மீட்டர் பைப்பிங் கொடுத்துருவோம். அவங்க கேட்குற மாதிரி எதர் டபுள் பர்னர் ஸ்டவ் கொடுப்போம், இல்லைனா ஒரு கமர்ஷியல் ஸ்டவ் அந்த மாதிரி அவங்க ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டவ்
கொடுத்துருவோம், ஃபில்டர் கொடுத்துருவோம். ஸோ எல்லா தேவையான வால்வ்ஸ் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இன்லெட் பைப்லேருந்து அவுட்லெட் எடுக்கிறதுலேருந்து ஸ்டவ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம பேக்கேஜாக கொடுத்துருவோம் சார். ஓகே மேம். வாரண்டின்னு வந்தால் நம்ம ப்ராடக்ட் எதெல்லாம் கவர் ஆகும், எத்தனை வருஷத்துக்கு வாரண்டி? ஸோ நம்ம வந்து பிளான்ட்டுக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் சார். 25 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் வரும். ஸோ 5 இயர்ஸில் வந்து பிளான்ட்டில் ஏதாவது ஃபிசிக்கல் டேமேஜ், மேனுஃபேக்சரிங் டேமேஜ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அப்படியே வாரண்டிக்குள்ளே கவர் ஆகலினாலுமே இது வந்து ஈஸி டு ரிப்பேர் தான். நம்ம வந்து டெக்னீஷியன் வந்து குயிக்காக அங்கங்கே ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு, இப்போ மரம் வருது, மழை வருது, ஏதாவது உளுந்துருச்சு, சின்னதாக ஏதாவது கிராக் ஆகிடுச்சினாலும் நம்ம குயிக்காக வந்து நம்ம பிளான்ட்டை வந்து டேமேஜ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடலாம். மேம், பார்த்துட்டு இருக்க நேர்களுக்காக ப்ரைஸிங் எந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுதுன்ற பற்றி சொல்ல முடியுமா, ப்ரைஸிங் பற்றி? ஸோ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதாவது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் இருக்குது. ஸோ ப்ரைஸிங் வந்து நம்ம கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கோம், சைஸ் வைஸாக அப்டேட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சார். மேம், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் சந்திக்கலாம் மேம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.